புல்லட் பட்டிருக்கு. புல்லட் எக்ஸிட் ஆகல. அப்பனா புல்லட் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் உடம்புல எந்த இடத்துலயும் எந்த காயமும் தெரியலையே. ஏன்பா இது என்ன புல்லட்டு? இங்க பாரு. அந்த ஓட்டைக்கு பக்கத்துல சின்ன சின்ன காயங்கள் தெரியுது. என்னன்னு தான் தெரியல. இவன் பேர் மாணிக். அந்தேரியில இருக்கான். சார் இவங்க சொல்றாங்க இவனுக்கு குண்டு பட்டப்ப இவன் இந்த பக்கம் போயிட்டு இருந்தானா. இந்த பக்கமா? புல்லட்டு மார்பிள பட்டிருக்குன்னா கொலகாரன் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். இல்ல சார், இங்க என் டெஸ்க்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன். அங்க கொலகாரன் இல்ல, புல்லட் சத்தம் எதுவுமே எங்களுக்கு கேட்கல. சார், இந்த ஆள் எப்போ சத்தம் போட்டு ஜோரா கத்துனானோ அப்பதான் இவனுக்கு புல்லட் பட்ட விஷயமே தெரிஞ்சுது. கன்ல சைலன்சர் வச்சிருப்பான். சார் இங்க இவ்ளோ ஜனங்க இருக்காங்க, யாரும் எதையும் பார்க்கலையா? சார், சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு லேடியை கை காட்டி இருந்தாரு. அவங்க தான் இவரை கண்டிப்பா கொலை பண்ணிருக்கணும். லேடியா? யார் இந்த லேடி? சார், அவ ஓட முயற்சி பண்ணா சார். அப்புறம் நாங்க அவளை பிடிச்சி வச்சிருக்கோம் சார். இப்ப எங்க இருக்கா? சார், அவர் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தா. அவளை ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்கோம். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, பாத்துடலாம். ஏய், என்னப்பா, என்னத்தை கொண்டு வரீங்க? என்னத்தை கொண்டு வரீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? அட, இது என்னது? இது ஏன்பா இங்க வைக்கிறீங்க? சார், இது பாடி. ஏன்பா இது பாடின்னு எனக்கு தெரியாதா என்ன? இது என்ன மார்ச்சுரியா? இங்க ஏன் கொண்டு வந்த? மால்ல இருந்து கொண்டு வந்தேன் சார். உங்களை யார் இதை கொண்டு வர சொன்னது? சிஐடி தான். சிஐடி காரங்களா? சிஐடி காரங்களா? சரி, அந்த சிஐடி காரங்கள்ல எந்த ஆபீசர் வந்து இங்க கொண்டு வந்து வெயினாரு? இன்ஸ்பெக்டர் தயா சார். இன்ஸ்பெக்டர் யாரு? இன்ஸ்பெக்டர் தயா சார். தயா இன்ஸ்பெக்டர் ஓகே, நீங்க போங்க போங்க போங்க. இன்ஸ்பெக்டர் தயா, இன்ஸ்பெக்டர் தயா இவங்களை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போன்னு சொல்லி இருக்கான். ஆனா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. உனக்கு போன் வந்ததா? எந்த போனும் வரல. உனக்கும் போன் பண்ணல, இந்த சலோங்கிக்கும் போன் பண்ணல. என்ன பண்ணாங்க? இத பண்ணாங்க. ஆனா நீ என்ன பண்ண? இது நம்ம டியூட்டின்னு நினைச்சு கொலகாரங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்க. உன் கடமையை நிறைவேற்றிருக்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம கூட அவங்க என்ன பண்ணாங்க? நம்மள கேவலப்படுத்துறாங்க. பாடியை அனுப்பியிருக்காங்க, ஆனா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. திமிரு, அயோக்கியத்தனம். இவங்களோட திமிருத்தனத்தை நான் அடக்குவேன். என்கிட்ட வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். திமிருத்தனம். தாரிகா, நம்ம கிட்ட எந்த பாடியும் வரல. என்ன நான் சொன்னது உன் காதுல விழலையா? நம்ம லேபுக்குள்ள எந்த பாடியும் வரல. கொஞ்சம் பாஸ் பண்ணு. ரீவைண்ட். பிளேட். இத பாரு. இந்த ஆளு கடைக்கு போகும்போது கையில பேக் இருந்தது. ஆனா வெளியே வரும்போது இல்ல. ஃபார்வர்ட். இதோ பாரு. ஒருவேளை அந்த பேக கடையில மறந்துருக்கலாம் இல்லையா? ப்ளே பண்ணு. ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் பண்ணு. இந்த ஆளு யார் கூடயோ போன்ல பேசுறான்.
ஆனா இவன் பாடிக்கு பக்கத்துல தேடி பார்க்கும்போது எந்த போனும் கிடைக்கலையே. சார் யாராவது அங்க கூட்டல் நெரிச்சல் நிறைய இருந்ததுனால போனை திருடி இருக்கலாம்ல. ப்ளே பண்ணு. ஒரு நிமிஷம், இன்னொரு ஃபுட்டேஜ் போடு, வேற ஆங்கிள். பாஸ், இத பாரு. இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேக்ல கை விட்டுருக்கா. அப்படின்னா கன் அவ பேக்ல இருந்துச்சா? அப்படிதான் தோணுது. ப்ளே பண்ணு. இவன் சாவறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வர கை நீட்டிருக்கான். கார்ட்ஸும் இதே தான் சொன்னாங்களே. எது எப்படியோ இந்த ஆள் இந்த பொண்ணு தான் கொண்டு இருக்கணும். இல்ல இல்ல, நான் அந்த ஆளை கொலை பண்ணல. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஜெயவந்தி, இந்த பொண்ணு பேக்கை செக் பண்ணு. பேக கொடு. பேக கொடுன்னு சொன்னேன். நீ எதுவும் பண்ணாமதான் அவன் சும்மா செத்து போனானா? நான் உண்மையதான் சொல்றேன். நான் அவனை கொலை பண்ணல. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சார் பேக்ல கன் இல்ல, எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. இல்ல சார், என் பேக்ல கன் எல்லாம் இல்ல. இந்த பேக்ல ஓட்ட கூட இல்ல. ஐ சி. அதாவது பேக்குள்ள இருந்து இவ ஆபரேட் பண்ணல. அந்த ஆளு கொலை செய்யப்படும் போது நீ எதிரில் இருந்த, அப்புறம் நீ ஓடிட்ட. ஏன்? சரி, என் தலையெழுத்து சரியில்லை. நான் அவனை இடிச்ச உடனே அவன் நெஞ்சில இருந்து ரத்தம் வந்தது. சரி, நான் பயந்து போயிட்டு அதான் ஓடி போனேன். அந்த ஆளை பத்தி வேற என்ன தெரியும்? எதுவும் தெரியாது, நிஜமா தெரியாது சார். ஆனா சார், அவன் என் பக்கத்துல வரும்போது அவன் யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தான். ஏதோ பேக பத்தி சொல்லிட்டு இருந்தான். நேரா என் மேல வந்து இடிச்சதும் இதெல்லாம் நடந்துருச்சு. இங்க பரிசிகா, எங்க என்கொயரி முடிகிற வரைக்கும் நீ ஊரை விட்டு எங்கேயுமே போக கூடாது, புரியுதா? இப்ப நீ போலாம், கடையை செக் பண்ணலாம். தேங்க்யூ. ஷோரூம் ஃபுல்லா செக் பண்ணி பேக் இருக்கான்னு பாருங்க. என்ன விஷயம் சார்? ஷோரூம்க்கு வெளியே ஒரு ஆளை கொலை பண்ணிருக்காங்க. செத்து போன ஆளு கடைக்குள்ள வரும்போது அந்த ஆள் கையில ஒரு பேக் இருந்துச்சு. ஆனா கடையை விட்டு வெளியே போகும்போது அந்த ஆள் கையில பேக் இல்ல. இப்ப அந்த பேக் எங்க? எங்களுக்கு தெரியாது சார். அட, யார் என்ன கொண்டு போறாங்க என்ன கொண்டு வராங்கன்னு இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? சரி, அந்த ஆள் உள்ள வந்து என்ன பண்ணா? ஏதாவது பொருள் வாங்க வந்தானா இல்ல சும்மா சுத்தி பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு போயிட்டானா? கஷ்டப்பட்டு ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணா, சேஞ்சிங் ரூமுக்கு போனா, திரும்ப வந்துட்டு அந்த ஷர்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா. சேஞ்சிங் ரூம் போனானா? ஆமா. இங்க எந்த பேக்கையும் காணோம். சார் மொத்த ஷோரூமையும் செக் பண்ணியாச்சு, அந்த பேக் தான் கிடைக்கல. அந்த பேக்கை வேற யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, அந்த பேக்கை வந்து யார் தான் எடுப்பாங்க? அந்த பேக்ல என்ன இருந்ததுன்னு யோசிங்க. அந்த மன்னித்து இதை இங்க விட்டுட்டு போயிருக்கான். வேற யாரோ அதை எடுத்திருக்காங்க. எவனோ கஸ்டமர் மாதிரி தான் வந்து பேக் எடுத்துட்டு போயிருக்கணும். ட்ரையல் பார்க்குற மாதிரி சேஞ்சிங் ரூம் வந்துட்டு போயிருக்கணும். ஒரு வேலை பண்ணலாம், மன்னித்தோட வீட்டுக்கு போய் அந்த பேக்கை பத்தி எதை தெரியுதான்னு பார்ப்போம். அது வரை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண. சார் வீட்ல யாரும் இல்லைன்னு தோணுது. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. அதை வச்சு பேக்ல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க ஒண்ணுமே இல்லை சார். ஆனா இங்க இது இருக்கு, இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்லையே. சார் ஒருவேளை உங்க ஒய்ஃப் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம்.
மண்ணி திறந்து போன செய்தி இவளுக்கு தெரியுமோ தெரியாதோ? வெளியே போய் கேட்கலாம். என்னாச்சு சார்? நீங்கெல்லாம் யாரு? நேரா வீட்டுக்குள்ளலாம் நுழையிறீங்க. பிரதர், நாங்க சிஐடிஸ். நீங்க எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவரோட மனைவி எங்க? இல்ல, அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன விஷயம்? எதுக்கு கூட்டமா நிக்கிறீங்க? பிரதர், இவங்க சிஐடி காரங்க உன்னோட பிரதர் வீட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க யாரு? நான் மணித்தோட கசின் பிரதர். நீங்க இங்க மணித் கூட தான் இருக்கீங்களா? இல்ல, நான் 3 வீடு தள்ளி இருக்கேன். ஆனா என்ன ஆச்சு சொல்லுங்க சார். ஆக்சுவலி மணித்தை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? கொலையா? என்ன? அண்ணனை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா. எப்படி சார்? யார் பண்ணாங்க சொல்லுங்க சார். நாங்க அதை தெரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கண்டுபிடிங்க, எங்களுக்கு என்னவா? சந்தீப், வா போகலாம். இந்த தலைவலிலாம் நமக்கு வேணாம். என்னப்பா நீ? நம்ம ஃபேமிலியில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, ஆனா உனக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் சுமாரு. மணி திறந்ததுல உங்களுக்கு வருத்தமே தெரியலையே. சார், எங்களை ஏமாத்தி அவன் மொத்த சொத்தையும் பறிச்சிருக்கான். எங்க வாழ்க்கையை நரகமாக்கி இருக்கான். அவன் மரணத்துக்கு நாங்க ஏன் வருந்தனும்? கீர்த்தி, இங்க ஒன்னும் சொத்து பிரச்சனை வரல. எது எப்படி இருந்தாலும் அவன் என்னோட பிரதர். சரி, யாரையாவது நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார். சார், அவன் எங்களை ஏமாத்தி இருந்தான். எங்களை ஏமாத்தின மாதிரி பல பேர் அவன் ஏமாத்தி இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய விரோதிகள் இருப்பாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? சரி, வேற சொந்தக்காரங்க? சார், நாங்க இருக்கோம். அப்புறம் ஜியா அவங்க மனைவி இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் கூடவே இருக்காங்க. அவனுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, நேஹா. ஐ சி. ஜெயவந்தி, சார், ஜியாவையும் அவங்க அம்மா அப்பாவையும் மணித்தோட சிஸ்டர் நியா எல்லாரையும் பியூரோக்கு கூப்பிடு. மை காட், இதுதான் விஷயமா? இதுதான் அந்த ரகசியம். ஆனா அவங்களோ... என்னாச்சு சார்? அட, என்ன சொல்றது தாரிகா? இவன் மரணத்தோட ரகசியம் அங்க இருக்கு. அதோ. அட ஆமா சார். ஆனா இது... அதேதான். இதுதான் தாரிகா, இதுதான் அந்த ரகசியம். குண்டு பட்டிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இங்க வேற ஏதோ காட்டுதே. அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். சார், நீங்க என்ன பண்றீங்க? சிஐடி காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? என்ன சொல்ல போறீங்க? தாரிகா உயிரோடு இருக்கிற ஒரு ஆளு எப்படி இறந்துட்டாருன்னு அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? எந்த பாடி எப்ப வந்துச்சு? நான் எந்த பாடியையும் பார்க்கலையே சார். என்ன தாரிகா விளையாடுற? இதோ இத பத்தி தான் பேசுறேன். உன் கண்ணு முன்னாடியே இருக்கு பாரு. ஆனா சார், நம்ம லேபுக்குள்ள எந்த பாடியும் வரவே இல்லையே. ஓ, நீ எதை சொல்றன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னா தாரிகா, உணர்ச்சிகளை விட கடமைகள் எப்போதுமே முன்னோக்கி ஓடும். சொல்லிதான் ஆகணும். மன்னித்து உள்ள வரா, கையில பேக் இருக்கு. ஒரு ஷர்ட் எடுத்துட்டு சேஞ்சிங் ரூம்குள்ள போறான். பேக் இப்பவும் அவன் கையில தான் இருக்கு. நல்லா கவனிங்க. வெளியே வரும்போது அவன் கையில பேக் இல்ல. அப்படின்னா அவன் சேஞ்சிங் ரூம்லயே அந்த பேக்கை விட்டுட்டு வந்திருக்கான். இவனுக்கு அப்புறம் 2 பேர் சேஞ்சிங் ரூம் போயிருக்காங்க. அவங்கள யாராவது தான் பேக் எடுத்திருக்கணும். பாத்துடலாம். பேக் இவன் கையில இல்ல சார். அந்த லேடி கையிலயும் பேக் இல்ல.
இவளும் வெறும் கையோட தான் வரா. இவன் ரொம்ப நேரமா உள்ள இருக்கான். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. இந்த ஆள் யாரு? தெரியாது சார். இந்த ஆளு சொல்லிட்டு இருந்தான் சார், மால்ல இருந்து அப்படியே எங்கேயும் வெளியே போகணுமா, அதனால புது ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டான். இவன் தான் அந்த ஆளு. இவன் சேஞ்சிங் ரூம்குள்ள போயிருக்கான். மணித் எந்த பேக்கை விட்டானோ அதை ஷாப்பிங் பேக்குள்ள அப்படியே வச்சு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மால்ல இருந்து வெளியே வந்துட்டான். ப்ளே பண்ணு. ஆனா சார், பேக்கை ஏன் எடுத்துருக்கணும்? கண்டிப்பா ஏதாவது இருக்கும். கிலோ பணமும் ஒரு தப்பு பண்ணிட்டான். பேமெண்ட்டை கார்டில் பண்ணிட்டான். இதெல்லாம் எப்படி நடந்தது? என் மாப்பிளைய கொன்னது யாரு? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சீக்கிரமே கொலைகாரனா நாங்க பிடிச்சிருவோம். கொலைகாரனை கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? என் பொண்ணோட வாழ்க்கை தான் பாழ போயிடுச்சே. இங்க பாருங்க, இறந்து போனவங்கள திரும்பவும் கூட்டிட்டு வர முடியாது. ஆனா உங்க மாப்பிள்ளையை கொன்னவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்போம். ஜியா எங்க? அவையே இன்னைக்கு வரல சார். அவ இங்க பாருங்க, நீங்க எதையாவது மறைச்சிங்கன்னா எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பயப்பட வேண்டாம். ஜியா எங்கன்னு சொல்லுங்க. ஜியாவை யாரோ கடத்திட்டாங்க சார். அவங்க எங்களை மிரட்டுறாங்க சார். யாருக்கிட்டையாவது நீங்க சொன்னீங்கன்னா அவளை கொன்னுடுவான்னு எங்களை மிரட்டுறாங்க சார். யாரது? இவங்கெல்லாம் யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். எங்களுக்கு யாரோடையும் சண்டையோ விரோதமோ இல்ல. யார் எங்களை இப்படி பழி வாங்குறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் சார். இன்னைக்கு என்னோட மனைவி அக்கௌண்ட்ல இருந்து 30 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தான். அத அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மாலுக்கு போயிருந்தான். ஓ, அந்த அமௌண்டோட அந்த மாலுக்கு அவன் போயிருக்கானா? அங்க கொலை செய்யப்பட்டிருக்கான். மனித், என் பிரதர் எங்க இருக்கான்? இங்க பாருங்க, நான் என் பிரதரை மீட் பண்ணணும். அவன் எங்க இருக்கான்? மேடம் ஒரு நிமிஷம், நாங்க சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, நான் எதையுமே கேட்க மாட்டேன். நான் என் பிரதரை பார்க்கணும், அவ்வளவுதான். சரியா? நான் இப்பவே அவனை பார்த்தாகணும். மேடம், சில நேரங்கள்ல உண்மை நம்மள மனசை நோகடிச்சிரும். ஆனாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தாங்கணும். மன்னித்தை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. என் பிரதரை யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா யார் அது? இவங்க தான் கொலைகாரங்க. எப்ப இவங்க பொண்ணு என் பிரதருடைய வாழ்க்கையில வந்தாலோ என் பிரதருடைய வாழ்க்கையே நாசமா போச்சு. கடைசியில இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பிரதரை கொலை பண்ணிட்டாங்க. இல்லப்பா, இல்ல. சார், மனிதோட கால் ரெக்கார்ட் வந்திருக்கு. காட்டுங்க. சார், மனித்க்கு இந்த 1147766434 காலையிலே கால் வந்திருக்கு. ஐ சி. யாரோட நம்பர்னு பாரு, டீட்டெயில் எடு. அமர், அவன் இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். ஜெயில இருந்து வெளியே வந்து மணித்துக்கு கால் பண்றானா? ஜியா கிட்னாப் ஆயிருக்கா, மணித் கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த துறையை சந்திச்சாகணும். அந்த பேக்குள்ள கேஷ் இருக்குன்னு அந்த மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வேணும்னே ஷாப்பிங் பேக்கை எடுத்துக்கிட்டு அவன் சேஞ்சிங் ரூம்குள்ள போயிருக்கான். அப்பதானே அந்த கேஷை எடுத்துக்கிட்டு ஈஸியா மறைச்சிட்டு வெளியே போக முடியும்ல. அப்ப இவங்க 2 பேரும் தான் ஜியாவை கடத்திருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. அவன் பேமெண்ட்டை கார்டில் தான் பண்ணியிருக்கான். அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அந்த ஆளை இப்பவே எடுத்துட்டு வா.
அப்புறம் இன்னொன்னு, எதுக்கு கூப்பிடுறோன்னு அவனுக்கு தெரியாம பாத்துக்க. ஷோர் சார். அப்போனா சார் மணித்தை தான் அவங்க இங்க கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. மணித் இவ்வளோ கேஷ் எடுத்துக்கிட்டு மாலுக்குள்ள போயிருக்கான். அவன் பேக்கை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்கல்ல. பங்கஜ், யாராவது இதை பத்தி என்கொயரி பண்ணாங்களான்னு கேட்டுப்பாரு. ஓகே சார். சார் அவன் ஒருவேளை கேஷோட அங்க வந்திருந்தா அப்ப அவனையே கொலை பண்ணணும். பூர்வி, இது கிட்னாப்பிங் மேட்டரோட நிக்கல. இங்க வேற என்னவோ ஒரு விஷயம் நடக்குது. சார். ஆ சார், அவங்கள உடனே பியூரோக்கு வர சொல்லியிருக்கேன் சார். குட். சந்தேகம் வரலையா? கண்டிப்பா இல்லை சார். நல்லது. சார் சார், ஸ்கேனிங் மிஷின் கார்டை காணோம். அதோட அந்த ஆளு இறந்ததுல இருந்து அன்னையில அந்த ஆளை காணோம். அவன் போனும் எடுக்க மாட்டேங்கிறான். ஓ, இந்த மொத்த விளையாட்டுலயும் அந்த கார்டும் இருக்கானா? ஹலோ, எந்த இடத்துக்கு கூப்பிட்டியோ அந்த இடத்துக்கு நான் வந்தாச்சு. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அட என்னையா, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்கே இருக்க நீ? அட திரும்பி பாரு. பின்னாடியா? யார் நீ? சிஐடி. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். மன்னித்து ஏன் கொலை பண்ண அதை சொல்லு. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மணித் இறந்துட்டானா? அப்பாவி மாதிரி நடிக்க தேவையில்ல. எதுக்காக மணித்தை கொலை பண்ணனு உண்மையை சொல்லிடு. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் மணித்தை கொலை பண்ணலை. ஆமாம், அவன் நான் ஏன் கொல்லணும்? அப்ப ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணணும்? இங்கே பாருங்க சார், என்னை ஏன்டா பொய்யான கேஸில் மாட்டி விட்டேன்னு நான் அவனை கேட்க இருந்தேன். அவன் என் காலேஜில் படித்த பழைய ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, என்னோட நல்ல நண்பனாக இருந்தும் எனக்கு எதிராக அவன் சாட்சி சொன்னான். என்னை மாட்டி விட்டான். நான் ஜெயிலில் இருந்தேன். அதனால நீ மணித்தை கொலை பண்ணிட்டு அவனோட ஒய்ஃப் ஜியாவை கிட்னாப் பண்ணிட்டியா? என்ன, ஜியாவை காணுமா? ஆமா, அவனை காணோம். இப்போ நீ சொல்லு, அவன் எங்க இருக்கா? இங்கே பாருங்க, ஜியா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அனித் கிட்ட இருந்து ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சுக்க இருந்தேன். எந்த அனிதாங்கிறவளை எனக்கு தெரியாதோ அவன் கோர்ட்டில் நான் அனிதாவை துன்புறுத்தினதா பொய் சாட்சி சொல்லியிருக்கான். சார், அவனால் நான் 5 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். யார் இந்த அனிதா? சார், ஜெயிலில் இருந்து நான் வெளியில் வந்ததும் அனிதாவை பார்த்தேன். அனிதா என்கிட்ட சொன்னா மணித் தான் அவகிட்ட சொன்னானாம். என்னை மாட்டி விடுறதில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அவளை மாடலாக்கி பணம் தர்றதா சொல்லியிருக்கான். ஐ சி. இவ எங்க இருக்கா? இங்க பாருங்க, நாங்க வந்தாச்சு. நீங்களும் வெளியே வரலாம். அதோட மாலோட சிசிடிவி ஃபுட்டேஜ நீங்களே கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கும். மாலோட சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுத்துரு. சிஐடி. என்ன ஷாக்கா இருக்கா உங்களுக்கு? ஏன்? ஆனா மால்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதை நாங்க தான் பண்ணோம். ஏன்னா உங்களை மாதிரி எலிகளை பொந்துல இருந்து வெளியே எடுக்கணும்ல. நிக்கல் தான் ஃபோன் பண்ணான். சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்குறேன்னு சொன்னான். சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்க நிரபராதி சார். நாங்க ஒன்றும் பண்ணல சார். அப்படியா தம்பி? ஒன்றும் பண்ணலையா? ஆமா சார். பணத்தை எடுத்துட்டு நீ ஓடி இருக்க அந்த ஷோரூம்ல இருந்து. ஆனா நீ ஒன்றும் பண்ணலையா? சொல்றா, ஜியா எங்க இருக்கா? சார், ஜியா எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க சின்ன சின்ன திருட்டு பண்ணுவோம். எங்களை மால்ல இருந்து பண பேக்கை எடுக்க தான் சொல்லியிருந்தாங்க. யார் சொல்லியிருந்தாங்க? யாருக்காக இந்த வேலையை பாக்குறீங்க? சொல்லுங்க சீக்கிரம். சார், நாங்க உண்மையை சொல்றோம் சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். பண பேக் மால்ல இருக்கும். அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும் சார். அதை சேர்த்துட்டால எங்க பணம் கிடைச்சிடும். இதுதான் உண்மை சார். பண பேக் எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் வரும். அதுக்கப்புறம் தான் சார் தெரியும். கேஸ் சால்வ் ஆயிடுச்சா மிஸ்டர் அபிஜித்? நீங்க இங்கேயா? நான் தான் இங்க. ஏன், என்னாச்சு? என்ன இப்படி முறைக்கிற?
உங்களை இங்க பார்க்கவே வினோதமா இருந்தது. ஏன் வினோதமா இருந்தது? நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போவேனே, தேவைப்படும் போதெல்லாம் வருவேன். பட் அபிஜித், இந்த சலோங்கி இருக்கானே, இவன் டியூட்டிக்கு முக்கியத்துவம் தருவான், உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டான். மணித்தோட மரணத்தை பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அக்கறையே காட்டல. இல்ல, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை டாக்டர். ரெண்டாவது விஷயம், நாங்க கொலைகாரனை நெருங்கியாச்சு. ஓ, ஆனாலாம் தேவையே இல்லை. ஜியாவை யாரு கிட்னாப் பண்ணணும் கொஞ்ச நேரத்தில் எங்க கையில மாட்ட தான் போறான். மணித்தை சுட்டவனு மாட்ட தான் போறான். சுட்டானா? இன்னும் அந்த புல்லட் ஸ்டோரியிலே மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? வேற என்ன, எப்போ நடக்கிறது தான். ஃபாரென்சிக் இல்லாம சிஐடியால எந்த கேஸையும் சால்வ் பண்ண முடியாது. இந்த தடவையும் முடியல. டாக்டர், ஒரு நிமிஷம் டாக்டர், என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா சச்சின், மணித்தோட இந்த மரணம் புல்லட்டால ஏற்பட்டது இல்லை. அவன் இறந்ததுக்கு பேஸ் மேக்கர் தான் காரணம். புல்லட் படலையா? இல்ல, பேஸ் மேக்கர் மட்டும்தான் காரணம். புரியுதுல? பேஸ் மேக்கர் அது அவன் இதயத்துல இல்ல வயிற்றுல ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கோ அப்பதான் அந்த மனுஷனோட இதயம் நார்மலா செயல்படும், ஹார்ட் பீட்டும் நார்மலா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, அவங்க மெட்டல் டிடெக்டர் இல்ல ரேடியேஷன் மாதிரி கருவிங்களை கடந்து அவங்க போகக்கூடாது. ஏன்னா இந்த டிவைசஸோட ரேடியேஷன்ஸ் அவங்க பேஸ் மேக்கரை பாதிக்க வச்சிரும். ஏன்னா அந்த பேஸ் மேக்கர்ல ஹைட்ரோஜன் டிடெக்ட் ஆகும், அது அப்படியே வெடிச்சிரும். இங்க பாரு, மணித்துக்கு கூட இதுதான் நடந்திருக்கு. அவன் இதயத்தில் இருந்த பேஸ் மேக்கர் வெடிச்சிருக்கு. அது வெடிச்சதுனால தான் அவன் இறந்திருக்கான். ஆனா சார், மணித்தோடைய காயங்கள் கண்ணால சுட்ட மாதிரி இருக்கே. அதாவது இந்த பேஸ் மேக்கர் எப்போ வெடிக்குமோ அப்போ சின்ன சின்ன துண்டுகளா அது வெடிக்கும். அதனால தான் இதயத்து பக்கத்துல சின்ன சின்ன காயங்களா தெரிஞ்சது, ஸ்மால் வூண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பேஸ் மேக்கர் ஒரே அடியா அடிச்சு வெளியில வந்திருக்கு. அதனால தான் புல்லட் மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது. சரி டாக்டர் சார், ஏதாவது தீவிரமான ரேடியேஷன் இல்லைன்னா மெட்டல் டிடெக்டரை கடந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இந்த மரணம் ஏற்படும்? 2 to 3 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கப்பா, புல்லட்டு தான் பாயவே இல்லையே. அப்போ கொலை எப்படி நடந்தது? எப்போ கொலையும் நடக்கலையோ அப்போ அந்த கொலைகாரனை நீ வந்து நெருங்கிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? திங்க் ஓவர் இட். கொலை நடந்திருக்கு டாக்டர் சார். கொலைகாரனு மாட்ட தான் போறான். ஷோரூமோட ஸ்கேனரை செக் பண்ணி தான் ஆகணும். இதென்ன வயர்? என்னாச்சு சார்? இந்த வயர் இந்த மிஷின்ல எக்ஸ்ட்ராவா ஃபிட் ஆயிருக்கு. இதனால இந்த மிஷினோட ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஐ சி. ஆமா. இந்த மிஷினை தூக்கு. தோ இருக்கு. இங்க யாரோ வயரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 சாக்கெட்ல பொருத்திருக்காங்க. ரேடியேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. யார் இதை பண்ணது? சார், எங்களுக்கு தெரியாது சார். யார் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது சார். இதை யார் பண்ணான்னு தெரியாது. நைட்டு மால் க்ளோஸாக தான் இருக்கும். இது கண்டிப்பா காணாம போன வாட்ச்மேனோட வேலையா தான் இருக்கும். சார், நல்லா தெளிவா வேலை பார்த்துருக்கான், யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மணித் வந்து பேஸ் மேக்கர் விஷயம் வச்சிருந்தது தெரிஞ்சிருக்கு. க்ளோஸ் ஆன ஆளா தான் இருக்கணும். ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளா இருக்கணும். பணத்தை கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. மொத்தமா இருக்குல்ல? இதுல மொத்தமா இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே எண்ணி பாருங்க. மொத்தமா இருக்கு. பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. எஸ் பாஸ்.
எதுவா இருந்தாலும் பீரோல வந்து சொல்லு. கிரிதர், நீ கூட்டிட்டு வந்தியா? யாரும் எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. வர வேண்டிய இடத்துக்கு நாங்க வந்துருவோம். தூக்குங்க எல்லாரையும். சார், தயா, சார் தயா, நிக்கில் கைப்பிடி. வா வா, மேல வா, மேல வா. ஜியா, பாத்து வா. பாத்து தயா. சார் அவன் ஓடி போயிட்டான். போட்டு விட எங்க போயிட போறான்? எது வரைக்கும் போயிட போறான்? ஜியா, ஜியா. இவங்களை சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. பூர்வி. மணித், என்ன ஜியா, சொல்லு. ஏதாவது சொல்லணுமா? மணித், மணித்தை கூப்பிடுங்க. மணித் எங்க? சார் மணித்த கேட்டுட்டு இருக்கா. ஓ, இந்த மணித் யாரு? அவன் வந்தா நல்லா இருக்கும். டாக்டர், அது அவங்களுடைய ஹஸ்பண்ட். இப்ப அவர் இல்ல. மணித்தை கூப்பிடுங்களேன். ஜியா, இங்க பாருங்க, நாங்க மணித்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வந்துட்டே இருப்பாரு. நீ கவலைப்படாத. எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்களை கிட்னாப் பண்ணது யாரு? அவன் என்ன கொன்னுடுவான். அவன் என்ன கொன்னுடுவான். யாரு கொல்ல வராங்க சொல்லு. ஜியா, யார் உங்களை கடத்துனது? யாரு கொலை பண்ண வர்றாங்க சொல்லுங்க. ஜியா, ஜியா. மறுபடியும் மயங்கிட்டா. டாக்டர் சார், நாங்க அப்புறமா விசாரிக்கிறோம். சரி, வாங்க. இஷிதா, கரெக்டா கண்காணிக்கணும். யாரும் உள்ள போகவும் கூடாது, யாரும் அவளை பார்க்கவும் கூடாது. ஜாக்கிரதை. எஸ் சார். நான் மணித் பேச்சுல மயங்கிட்டேன். அவன் தான் சொன்னான், டாலிவுட்ல பெரிய ஹீரோயின் ஆக்குவன்னு சொன்னான். ஆனா அவன் சும்மா பொய் சொன்னான் சார். அப்படின்னா அவன் நிரபராதி. ஆமா மேடம், அவன் நிரபராதி. அவன் நிரபராதின்னு இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்றது? அவன் நிரபராதி. ஏன் இதை கேட்க வேற யாராவது வந்தாங்களா? ஆமா சார், அமரும் அவன் கூட ஒரு லேடி வந்திருந்தா. எந்த பொண்ணு? யாருன்னு தெரியாது சார். அவ தன்னோட முகத்தை மூடி இருந்தா. 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. ஐ சி. அவளை பத்தி அடல சொல்ல முடியுமா? பேசுற விதம், நடக்கிற ஸ்டைல், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஆமா சார், நான் அவ கையை கவனிச்சேன். அவ gift கொடுக்கும்போது நான் பார்த்தேன். கிஃப்ட்? அந்த கிஃப்டை கொஞ்சம் காட்ட முடியுமா? சரிங்க சார். சார், இந்த லேடி யாரா இருக்கும் சார்? கண்டிப்பா அந்த லேடியோட கனெக்ஷன் அமர் மணித் கூட தான் இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிடும். சார் இந்தாங்க சார்.
நீங்க இந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணலையா? இல்ல சார், இப்ப வரைக்கும் ஓபன் பண்ணல. ஸ்டார் ரெவென்யூ இந்த கிஃப்ட் ஷாப்ல இருந்து தெரிஞ்சிரும். வாங்கினவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஷிகா, சிஐடி சார் இவ எதுக்கு கதவை திறக்க மாட்டேங்கிறா? நம்ம வரப்போற விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஷேகா, கதவை தோற ஷேகா. எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தேடுங்க. ஏய், ஓடாத நில்லை, இல்லைன்னா சுட்டுடுவேன். சார் நான் எதுவும் பண்ணல சார், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் நிஜமாவே எதுவும் பண்ணல. மன்னித்தை ஏன் கொன்ன அதை சொல்லு. ஜியோவை ஏன் கிட்னாப் பண்ண? சார் நான் இதெல்லாம் பண்ணல, நிஜமாதான். நான் ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணேன். யாருக்கு? இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. சரியா? ஜியா, அட ஜியா எங்க போனா? ஒருவேளை இவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி ஏதோ. இஷிதா, ஜியா எங்க? சார் நான் மருந்து வாங்க போனேன், அவ தூங்கிட்டு இருந்தா. அவளை விட்டுட்டு நீ எதுக்கு போன? முதல்ல அவளை தேடுங்க. ஆதையா? இல்ல சார். எங்க போயிருப்பா? சார் அதோ. ஏய், நில்லு, இல்லைன்னா சுட்டுருவேன். என்ன கொண்டுடாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க. மன்னித்த கொலை பண்ணிருக்க, ஆனா சாவுக்கு பயப்படுற? சொல்லு, என்ன திட்டத்தோட மனித நீ கொலை பண்ண? எதுக்கு இந்த அளவுக்கு நீ நடிக்கிற? சொல்லு. சார் என்னுடைய தவறுகளை திருத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. அவனை விடாதீங்க. சார் எங்க போனா? இங்க இருந்து வெளியே போக வழியே இல்லையே. எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். நல்லா தேடுங்க. அவ உயிரோட நமக்கு வேணும், உயிரோட வேணும் நமக்கு. புரியுதையா?
பங்கஜ், பூர்வி, என்ன ரவுண்ட் அடிச்சாலும் தப்ப முடியாது தம்பி. ஹாஸ்பிட்டல்ல ஓடுன இப்ப மாட்டிக்கிட்ட, என்ன பிரயோஜனம்? ஆ? எழுந்துடுறா. நான் மணித்தோட கசின் பிரதர். சந்தீப், நீயா? சொல்லு, மணித்தை எதுக்காக கொலை பண்ண? எதுக்காக? சார், மணித்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் நல்லவன் இல்ல. அப்புறம் நான் அமரை தான் காதலிச்சேன். மணித் அமர் மேல வீணா பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவனுக்கு எதிராக என்ன தூண்டி விட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டான் சார். எப்ப அந்த அமர் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு உங்ககிட்ட உண்மையா சொன்னானோ அப்பவே நீ மணித்தை கொலை பிளான் போட்ட. ஆமா, அதுக்கப்புறம் நான் மணித்தை கொலை பண்ண இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனா 30 லட்சம் ரூபாயை பார்த்த உடனே இவன் புத்தியும் மாறிடுச்சு. இவன் இவன் என்னையே கொலை பண்ண முயற்சி பண்ணான். அடே அப்பா, அமர் கூட நீ வாழ்க்கையை நடத்தலாம்னு இருந்த இல்லையா? அதனால நீ இவனோட உதவியை நாடி இருக்க இல்லையா? அப்புறம் உன் புருஷ மணித்தையும் கொன்னுட்ட. இதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளதான் உங்க காலம் முழுக்க நீங்க வாழ்க்கைய ஓட்ட போறீங்க. தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம்.